வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போர்க்காலத்தை விட தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மொட்டு கட்சி சீற்றம். இஷாராவை நாடு கடத்த பத்மேவிடமிருந்து கைத்துப்பாக்கியை பரிசாக பெற்ற ஆனந்தன். என்னை படுகொலை செய்ய ஒரு தரப்பினர் முயற்சி, பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். யகத் விதான எம்பி வலியுறுத்தல். திடீரென தீப்பற்றி எறிந்த ரயில் என்ஜின். அனுராதபுரத்தில் அதிகாலையில் சம்பவம். அரசின் திட்டமற்ற வாகன இறக்குமதி. 3000 பேருந்துகள் சேவையிலிருந்து விலகும் அபாயம். நாட்டில் பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வு. வெள்ள அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை. போலீஸ் விசேட நடவடிக்கையில் 5414 பேர் கைது. பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல். ரணில் சஜித் கட்சிகள் சங்கமம் இவ்வருட இறுதிக்குள் வெற்றியளிக்கும் தலதா நம்பிக்கை. வீடொன்றுக்குள் மிளகாய் தூள் பூசப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. இலங்கையில் திருமணம் பிறப்பு விகிதத்தில் வீழ்ச்சி. ஆய்வில் அதிர்ச்சி. நானுஓயாவில் வீடுடைத்து நகை பணத்தை திருடியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழீழ விடுதலை புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை. போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படு பயங்கரமாகும். தமக்கு பாதுகாப்பு வேண்டுமென்று துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நாட்டில் 30 வருட காலம் போர் நிலவியது. இந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொல்லவில்லை. ஆனால் ஜேவிபி ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது. பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷாரா செவந்தி கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவிய ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் மணியந்தோட்டத்தை சேர்ந்த ஆனந்தன், அவரது தங்கையின் கணவரான ரொஷான் ஆகியோர் தற்போது போலீசாரின் தடுப்பு காவலில் உள்ளனர். செவ்வந்தியை இந்தியாவிற்கு நாடு கடத்தியதற்காக கெஹல் பத்ர பத்மே கும்பலிடமிருந்து ஆனந்தன் பணமும் கைத்துப்பாக்கியும் பெற்றதாக தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி அம்பாள்குளத்தில் உள்ள ஆனந்தனின் பாதுகாப்பு இல்லத்தில் செவ்வந்தி தங்க வைக்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் ஆனந்தனுக்கு சொந்தமானதென தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 4 சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கணையமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானு தம்மை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள சதி நடப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றி அவர் இதனை தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து வெளியேறும் போது என்னை சுட்டுக் கொள்வதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டு போலீஸ்மா அதிபர் களுத்துறை பிரதி போலீஸ்மா அதிபருக்கு கடிதமூடாக அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளார். என்னை படுகொலை செய்ய முயற்சிக்கும் நபரின் பெயரையும் போலீஸ்மா அதிபர் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே தாமதிக்காமல் எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். போலீஸ்மா அதிபர்
களுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். எனது பாதுகாப்பு தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த கடிதத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் ஜகத் விதான எம்பி நடவடிக்கை எடுத்ததுடன் இதுகுறித்து சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டுவரப்படும் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இது ஒரு பாரதூரமான நிலைமை என்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்து ரஜரட்ட ட்ரெயின் ரயிலின் என்ஜினில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படவிருந்த ரஜரட்ட ரஜின ரயிலிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து ரயிலின் என்ஜினில் ஏற்பட்டுள்ளது என்றும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரயில் மீண்டும் அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு வேறு ஒரு என்ஜின் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்தது. இதன் காரணமாக அந்த ரயில் புறப்படுவது 2 மணித்தியாலங்களுக்கு மேல் தாமதமானதுடன் காலை 7:30 மணியளவில் மீண்டும் பெலியத்தையை நோக்கி பயணத்தை தொடங்கியதாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. அரசாங்கத்தின் திட்டமிட்டு வாகன இறக்குமதியால் அடுத்த ஆண்டுக்குள் சுமார் 3000 குறுகிய தூர பேருந்துகள் சேவையிலிருந்து விலகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நெரிசல் காரணமாக பேருந்துகளின் எரிபொருள் செலவு உயர்வதுடன் ஒரு நாளைக்கு இயக்கப்படும் பயணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. இதன் விளைவாக பேருந்து உரிமையாளர்கள் தொழிலில் இருந்து வெளியேறி வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக மழையின் காரணமாக நாட்டின் பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை, கொழும்பு, கண்டி, நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் களனி, அத்தனஹலு, கிங் மற்றும் பெந்தர ஆறுகளை அண்மித்த பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த மழை வீழ்ச்சியினால் களுஹங்கையை அண்மித்த பகுதிகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி களுஹங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதன் காரணமாக இரத்தினபுரி, மில்லஹந்த, எல்லஹாவ பிரதேசங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதுள்ள மழை வீழ்ச்சிக்கு அமைய அது வெள்ளப்பெருக்கு நிலைமைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி பதிவானால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் களுஹங்கையை அண்மித்த குடியிருப்பாளர்கள் இதுகுறித்து அவதானத்துடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை களனிகங்கை மற்றும் அத்தனுகலு ஓயாவை அண்மித்த மக்களும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் பெய்யும் மழை வீழ்ச்சிக்கு அமைய அந்த பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படுமா என்பது குறித்து மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 5414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் 1,29,448 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 56,365 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது மொத்தமாக 61,27,138 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் 47,938 மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 7,69,933 பேருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் மூலம் ஜனவரி 1 முதல் நேற்று வரை 67 T56 துப்பாக்கிகள், 73 ரக துப்பாக்கிகள், 50 ரிவால்வர்கள் மற்றும் 1907 ஏனைய ஆயுதங்கள் உட்பட மொத்தம் 2097 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 22ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 1482 கிலோ 820 கிராம் ஹெரோயின், 14,434 கிலோ 468 கிராம் கஞ்சா, 32 கிலோ 642 கிராம் கொக்கைன், 2,542 கிலோ 454 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 39,61,790 போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பனவற்றை ஒன்றிணைப்பதற்குரிய முயற்சி இவரிடத்திற்குள் வெற்றியளிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களில் 50% தற்போது தமது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளனர். எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சங்கமம் இவ்வருடத்திற்குள் வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கிறோம். 2022 நாடாளுமன்றத்தை கொளுத்துவதற்கு வந்த நபர்களுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மினுவாங்குடி ஜட்டியாண்டு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மினுவாங்குடி போலீஸ் நிலையத்திற்கு நேற்று மதியம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மினுவாங்குடி ஜட்டியாண்டு பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சந்தேகத்திற்கு இடமான மரணம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் உடலில் மிளகாய் தூள் பூசப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் மரணம் நடந்த விதம் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. பிரேத பரிசோதனைக்காக சடலம் ஹம்பகா மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மினுவாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2024 ஆண்டில் இலங்கையில் திருமணங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. 2024 ஆண்டில் மொத்தம் 1,39,290 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 8% குறைவாகும் என தரவுகள் குறிப்பிட்டுள்ளன. 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் காலத்தில் நாடு முழுவதும் 1,71,140 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. முன்னதாக வெளியிடப்பட்டு அதிகாரப்பூர்வ புள்ளிவிவர தரவுகளின்படி பிறப்புகளிலும் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2024 ஆண்டில் 2,20,761 பிறப்புகள் பதிவாகியுள்ளன. இது 2020 ஆண்டில் பதிவான 3,01,706 பிறப்புகளுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவாகும் என தரவுகள் குறிப்பிட்டுள்ளன. மினுவாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அம்பகவத்தை பிரதேசத்தில் 56 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை ஹம்பகா பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 8 ட்ரே 56 தோட்டாக்களும் 15 பயிற்சி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் 53 வயதுடைய அம்பகவத்தை மினுவாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார். மேலதிக விசாரணைகளுக்காக மினுவாங்குடி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நானுயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு சமர்செட் பகுதியில் 8,10,000 ரூபாய் பெறுமதி வாய்ந்த தங்க நகையும் பணத்தினையும் திருடிய நபரை நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் நேற்றைய தினம் குறித்த உத்தரவை பிறப்பித்தார். வீட்டில் உள்ளவர்கள் கடந்த 16ஆம் தேதி வழியில் சென்றிருந்த நிலையில் வீடுடைத்து இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் நானுயா குற்றத்தடுப்பு பிரிவில் 23ஆம் தேதி முறைப்பாடு வழங்கப்பட்டது. அது தொடர்பில் நானுயா தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி முதன்மை போலீஸ் பரிசோதகர் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. பின்னர் நுவரெலியா தடவியல் போலீசாரின் உதவியுடன் நானுயா சமர்செட் தோட்டத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் அவரிடமிருந்து நகைகள், பணம் மற்றும் தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டை என்பன கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் திருடப்பட்ட தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டையை கொண்டு 50,000 ரூபாவை எடுத்து பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மாதுகளை பிறப்பிடமாகவும் புதிய குளனி மாங்குடத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மாணிக்கம் குணரத்னம் அவர்கள் 24/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். முல்லைத்தீவு முள்ளியமலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி குழந்தைவேலு அவர்கள் 24/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மட்டுவில் தெற்கை பிறப்பிடமாகவும் நுணாவில் மேற்கு சாமகச்சேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி நாகராசா அவர்கள் 24/10/2025 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர களபூமி வலுப்போடையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி முருகையா வசந்தகுமாரி அவர்கள் 25/10/2025 அன்று இறைவனடி செய்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.